கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா வேற எந்த படிப்பை அவங்க தேர்வு செய்யலாம்? ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும்ன்றது இல்ல, கோர் பிரான்ச்சஸ்ல படிச்சாலும் வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கின்றன அப்படிங்கறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா நிச்சயமா வேலை கிடைக்கும், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா உலகம் ஃபுல்லா ஆட்டோமேஷன் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியும் கிடைக்கலன்னா ஈஸியை கூட ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் அடுத்த வாய்ப்பா வச்சுக்கலாம்ன்றது நம்மளுடைய சஜஷன். ஏன்னா ஒரே ஒரு கம்பெனி, இன்டெல் கம்பெனி மட்டும் அடுத்த சில ஆண்டுகள்ல 60,000 பேர் டிசைன்ல ரெக்ரூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ யூஜியில் அவங்களோட பிரான்ச்சை செலக்ட் பண்றதுல வேறு விதமான முடிவுகள், அந்த அடிப்படையில வேற முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமா? ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு தொடர்ந்து பழகுற அப்படிங்கிற அனுபவத்துல சொல்றேங்க. 17 வயசுல மாணவர்கள் உள்ள போகும்போது எனக்கு இதான் கேரியர் பிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க இல்லையா, 90% மாணவர்கள் 19 வயசுல அதை மாத்திடுறாங்க. ஏன்னா அங்க வேற மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது, புது புது இன்புட்ஸ் கிடைக்குது. அந்த இன்புட்டை வச்சு அவங்க கேரியர் பாதையை மாத்திக்கிறாங்க. அதனால யூஜில என்ன வேணாலும் கிடைக்கிறத சேரலாம், நல்ல காலேஜ்ல கிடைச்சது சேர்ந்துடலாம். அதுக்கு எதுல ஸ்பெஷலைசேஷன் பண்றது அப்படிங்கறத காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட முடியும். வணக்கம். பொறியியல் படிப்புகளுக்கு இதுவரை இல்லாத அளவுல அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் எல்லோருக்குமே இந்த தரவரிசை பட்டியல் வெளியான பிறகு எந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற குழப்பம் இருக்கும். பொறியியல் அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு எந்த பிரான்ச் அப்படின்ற அடுத்த குழப்பம் ஸ்டார்ட் ஆகும். அதை எந்த அடிப்படையில் தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதற்கான ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் நம்மோட இணைந்திருக்கிறார் ஆனந்தம் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு செல்வகுமார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். மாணவர்கள் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த பிறகு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றத நோக்கி பெரும்பாலான மாணவர்கள் போறத பார்க்க முடியுது. இப்போ முதலாவது கேள்வியா நான் முன்வைக்க போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா வேற எந்த படிப்பை அவங்க தேர்வு செய்யலாம்? நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேல பெரிய மோகம் இருக்கிறது, அது தனி சப்ஜெக்டா வரும்னு சொல்றீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து கோர் இன்ஜினியரிங்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா, இந்த சந்தேகத்தினாலதான் நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சவங்களை இது விரும்பி மாணவர்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணம், கோர் பிரான்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணறதுக்கான காரணம், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ அவங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் ஐடி முடிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மாசம் 50,000 1,00,000 சம்பளம் வாங்குவாங்க. ரொம்ப ஈஸியா வேலை இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. அப்ப ஐடி படிச்சா வேலை கிடைச்சது, நானும் போயிடலாமா அப்படின்னு ஐடி படிச்சா மட்டும் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும்ன்றது இல்ல, கோர் பிரான்ச்சஸ்ல படிச்சாலும் வேலை வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கின்றன அப்படிங்கறத மாணவர்கள் புரிஞ்சுக்கும். ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, சர்க்யூட் பிரான்ச்சஸ் தவிர்த்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏடிஎஸ் அதை தவிர்த்து இசி வரைக்கும் விட்டீங்கன்னா கூட ட்ரிபிள் இ மாதிரியான படிப்புகள், மெக்கானிக்கல் மாதிரியான படிப்புகள், சிவில் மாதிரியான படிப்புகள், இன்னும் சொல்ல போனா ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் அவைலபிளா இருக்கிற கெமிக்கல் இன்ஜினியரிங், ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி, இன்னும் சொல்ல போனா ரொம்ப குறிப்பா மெட்டலாலஜி, உலோகவியல் சார்ந்த படிப்புகள், இந்த மாதிரி படிப்புகளுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இது வாய்ப்புகள் இருக்கின்றன எப்படி சொல்றீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. இது இன்னைக்கு கடைசி 20 ஆண்டுகள்ல தான் இந்தியாவில் ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேனுபேக்சரிங் துறை தான் உச்சத்துல இருந்தது. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மேக் இன் இந்தியா திட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் சைனாவுக்கான ஆல்டர்னேட்டிவா உலக நாடுகள் இந்தியாவை ஃபேக்டரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உலக நாடுடைய பார்வை சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த 4 நாடுகளுக்குள்ளாரதான் ஃபேக்டரிஸை செட் பண்றாங்க. அந்த அளவுல நம்பரிங்ல சொல்லணும் அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஏற்றுமதி சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது சைனாவில இருந்து உலக நாடுகளுக்கு போனதுக்கும் இந்தியாவில இருந்து உலக நாடுகளுக்கு போனதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கா இருந்தது, கோவிடுக்கு அப்புறம் 4 மடங்கா குறைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் இந்தியாவோட ஏற்றுமதி அதிகமா இருக்கு. அப்போ ஒரு ஃபேக்டரி உள்ள வருது, உதாரணத்துக்கு ஒரு கார் ஃபேக்டரி, சென்னையில உண்டாயின்னு ஒரு கார் ஃபேக்டரி இருக்குங்க. ஒரு ஃபேக்டரி உள்ள வந்ததுன்னா உண்டாயின்ற ஃபேக்டரியில 3000 பேருக்கு வேலை கிடைக்கும். அங்க கார் ஷெட் போடுறதுல இருந்து சிவில்ல இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து எல்லாருக்கும் தேவை இருக்கு. ஒரு கார் கம்பெனி மேனுபேக்சரிங்ல ஐடின்றது சின்ன போர்ஷன். அந்த மாதிரி இன்னைக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இன்னைக்கு அக்ரி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கிற ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும், இத மாதிரி 100கணக்கான துறைகள்ல புதிய புதிய நிறுவனங்களுடைய உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு.
அப்படி வரும்போது அதற்கு மெக்கானிக்கல் டிசைனுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை, ஷீட் போடுறதுக்கு சிவில் இன்ஜினியர் தேவை, நீங்க அங்க உள்ள கட்டமைப்பு பண்றதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவை. நீ சோலார் பவர், விண்ட் பவர் மாதிரியான புது ரெனியூவபிள் எனர்ஜி உற்பத்திக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க தேவை இருக்கு. அப்ப வெறும் ஐடியை தாண்டி நீ உலக அளவுல புதுசா ஒரு ஃபேக்டரி, ஹுண்டாயோட ஃபேக்டரி அப்படின்னு உதாரணம் எடுத்தாலும், ஹுண்டாய் மாதிரி ஒரு ஃபேக்டரி வந்து 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுன்னா, ஹுண்டாயோட ஆன்சிலரி யூனிட் மட்டும் சென்னையில 600 கம்பெனி இருக்கு. அந்த 600 கம்பெனியை நம்பி 40,000 பேர் வேலை பாக்குறாங்க. அப்போ ஒரு ஹுண்டாய்ன்ற கம்பெனிக்கு இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்கன்னா, அவ புதுசா பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வரும்போது நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வரப்போகுது. ஐடி படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும்ன்றது இல்ல, இந்த மாதிரி படிக்கலாம். குறிப்பா மெட்ரலாஜியை பத்தி சொன்னேன், ஒரு உதாரணம் அந்த படிப்புக்கு. மெட்ரலாஜின்றது என்னங்க, கையில ஒரு பொருளை தயாரிக்கும் போது ஒரு போன் இருக்கு, இந்த போன் இருக்கு, இந்த போனை, ஒரு பிராண்ட் போனை நீங்க பெரிய 2 அடி ஹைட்ல இருந்து போட்டா கீழே விடாது, 2 மீட்டர் ஹைட்ல இருந்து. இன்னொரு போனை 1 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே போட்டாலும் விழுந்துரும். அப்படின்னா இந்த மெட்டீரியல் எதுல தயார் பண்ணப்படுது, இந்த மெட்டீரியல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன காம்பினேஷன்ல பண்றோம், ஹார்டா இருக்கா லைட்டா இருக்கா, இப்படி போன்ல மட்டும் சொல்லுங்க. நம்ம உங்களை சுத்தி பாருங்களேன், உங்க வீட்டுல இருக்கிற டிவி, சேரு, மொபைல் போன்ல இருந்து எல்லா பொருட்களையும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போது அந்த பொருட்களுக்கான தரம் எப்படி இருக்கும், எவ்வளவு ஹார்டா இருக்கணும், எவ்வளவு லைட்டா இருக்கணும், உதாரணத்துக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து டிஆர்டிஓல ஒர்க் பண்ணும்போது செயற்கை கால் பண்றவங்க ரொம்ப வெயிட்டா இருக்கறனால போட முடியல அப்படின்னு ராக்கெட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை செயற்கை காலுக்காக பண்ணாங்க. அப்போ இதுதான் மெட்ரலாஜி. எந்த பொருளை எதுக்கு பயன்படுத்தலாம், இப்படி எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், ஆர்கிடெக்சர், கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எந்த துறையை படிச்சாலும் வேலை வாய்ப்பு இருக்கும். வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மட்டும்தான் படிப்பு இல்ல அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நம்முடைய முதன்மையான வேண்டுகோளா வைக்க விரும்புகிறோம். ஓகே, இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களோட முதல் தேர்வு இசிஇயா இருந்தது. அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் மெக்கானிக்கலா இருந்தது. இந்த முடிவை மாணவர்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னா, அந்த சமயத்துல எந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்படிதான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான முடிவு எடுக்கப்படுது. இப்போ இது 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இருக்குமா? இது ரெண்டா பிரிச்சு பாக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு ரெண்டா வச்சுக்கலாம். அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப நாளா இருக்கக்கூடிய துறை. புதிதாக உருவாயிருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ஐஓடி, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இப்படின்ற மாதிரியான கோர்சஸ் கம்ப்யூட்டர் துறை சார்ந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ மாணவர்கள் எதை புரிஞ்சுன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைக்குமா? 100% நிச்சயமா வேலை கிடைக்கும், டவுட்டே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகளை படிச்சாலும் நிச்சயமா வேலை கிடைச்சிடும். ஆனா எதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்புக்கு கிடைக்கலன்னு உடனே ஆல்டர்னேட்டிவ் ஏஐடிஎஸ், ஏஎம்எல் எடுக்கிறோம் இல்லையா? இதை பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன் தவிர்க்கிறது நல்லதுன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வேகம் வந்து முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டெக்னாலஜி மாற்றம் இருக்கும். அப்புறம் 4-5 வருஷத்துக்கு ஒரு டெக்னாலஜி மாற்றம் இருந்தது. கையில இதே மொபைல் போன் தான் உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாரு நம்மள மொபைல் போன் 3 வருஷத்துக்கு மேல இப்ப யூஸ் பண்றோம்? 3 வருஷத்துக்கு அப்புறம் டெக்னாலஜி மொத்தமா மாறுது. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ல இருந்து ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும், ரயில்வே சாஃப்ட்வேர் ஆகட்டும், எல்லாமே 3-4 வருஷத்துக்கு ஒரு அப்டேட் ஆகுது. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வரைக்கும் டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க, ஏஐ யூஸ் பண்ணி ரோபோ சர்ஜரி பண்ணுறாங்க. இப்ப ஏஐயோட வேகத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம். ஆனா இன்னொரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்ல ஏஐக்கான ஆல்டர்னேட்டிவா ஒரு டெக்னாலஜி வரும்னு சொல்றாங்க. அப்ப நீ ஏஐ போய் இப்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு நீ படிச்சு முடிச்சுட்டு இப்ப 2025ல இருக்கும், 2029ல நீ வெளியில வரும்போது ஏஐக்கான ஆல்டர்னேட்டிவா ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னா, இப்போ உங்க படிப்பை ஏஐ ஸ்பெஷலிஸ்டா தான் பார்ப்பாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த துறையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏஐக்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் கான்செப்டை படிச்சுக்கிட்டு ஆர்டிபிஷியல்ஸா, டேட்டா சயின்ஸா, மிஷின் லேர்னிங்கா, ஐஓடியா, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நீங்க அடிஷனல் கோர்சஸா பண்ணிக்கலாம். அந்த கோர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய ஸ்வயம் போர்ட்டல்ல ஃப்ரீயா இருக்கு. என்பிடிஎல் கோர்சஸ் 800 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தா படிக்கிறதுக்கு இருக்கு. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இன்டர்நேஷனலி பெஸ்ட் யூனிவர்சிட்டியில பேரலா ஆன்லைன்ல படிக்க முடியும். அப்ப ஏஐடிஎஸ் மாதிரி படிப்புகளுக்கு போகாம கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா நிச்சயமா வேலை கிடைக்கும், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா உலகம் ஃபுல்லா ஆட்டோமேஷன் ஆயிட்டே இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும்ன்றது மக்கள் வெளியில வரணும். நீஷ்னு சொல்லுவோம். நீஷ்ங்கிறதுங்க ஏஐடிஎஸ் தான் நீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமன், ஏஐடிஎஸ் நீஷ். இது புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு நியூராலஜிஸ்ட் போய் பாக்குறோம், மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்டதுக்கு நியூராலஜி படிக்கிறோம். ஒரு எம்பிபிஎஸ்ஏ படிக்காம ஸ்ட்ரைட்டா போய் நியூராலஜிஸ்ட் படிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ உடலினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல நியூராலஜி எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கறத ஒரு டாக்டர் பார்க்க முடியுன்ற மாதிரி கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்குள்ளார இருக்கிறதும், ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியும் கிடைக்கலன்னா ஈஸியை கூட ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏஐடிஎஸ்
ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் மிஷின் லேர்னிங் அடுத்த வாய்ப்பா வச்சுக்கலாம்ன்றது நம்மளுடைய சஜஷன். ஏன்னா கோர் இன்ஜினியரிங் இசிஇ படிப்பு படிச்சாக்கா இன்னைக்கு உலகத்தினுடைய தொழிற்சாலையா எப்படி இந்தியா சைனா பார்க்கப்படுதோ அது மாதிரி உலகத்தினுடைய டிசைன் ஹவுஸா இந்தியா தான் பார்க்கப்படுகிறது. இந்தியா குறிப்பா சவுத் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் மேல உலகளாவிய நிறுவனங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்போ புதிய பொருட்களை வடிவமைக்கிறதுக்கு எம்பெடட் VLSI மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு பொருள் இருக்கு, ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னா அதை டிசைன் பண்றதுக்கு நிறைய டிசைன் ஹவுசஸ் இந்தியாவுக்குள்ள வருது. அது எல்லாத்துக்கும் இசிஇ படிச்சவங்க தான் தேவை இருக்காங்க. ஒரே ஒரு கம்பெனி இன்டெல் கம்பெனி மட்டும் அடுத்த சில ஆண்டுகள்ல 60,000 பேர் டிசைன்ல ரெக்ரூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வேலை கிடைக்கும். அடுத்த வாய்ப்பா சர்க்யூட் பிரான்ச்சஸ் இசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் மாதிரி படிப்புகளை மாணவர்கள் சூஸ் பண்றது நல்லது. பொதுவாகவே பொறியியல் படிப்பை தேர்வு செய்கிற மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஐடி என்ற அந்த ஒரு துறையை அடிப்படையாக வச்சு தான் அதில் வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான படிப்புகளை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. அப்போது இன்ஜினியரிங் படித்தாலே ஐடி துறைக்கு மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகி இருக்கு அல்லது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ அதை மீறி பொறியியல் படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் வேற எந்தெந்த துறைகளில் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஒரு கோர் இன்ஜினியரிங் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட்டுட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து நான் ட்ரிபிள் படிச்சிருக்கேன், இசிஇ படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், சிவில் படிச்சிருக்கேன், கெமிக்கல் படிச்சிருக்கேன், ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், மெட்ரலாஜி படிச்சிருக்கேன். இப்படி எந்த படிப்பு வேணாலும் ஒரு 60 கோர்ஸ் இருக்கு. இது எந்த படிப்பை நீங்க படிச்சீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு உங்க குடும்ப சூழல். எனக்கு 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட பொருளாதார சூழல் குடும்பமா இருக்கு, இன்னும் 2 வருஷம் பிஜி பண்ணலாம்னா மாணவர்களுக்கு நம்ம ரிக்வஸ்ட், 4 வருஷம் நீங்க எந்த காலேஜ் வேணாலும் படிங்க. ஆனா படிக்கும் போதே சப்ஜெக்ட புரிஞ்சு உள்வாங்கி படிச்சீங்கன்னா, மார்க்குக்காக எக்ஸாமுக்காக படிக்காம நீங்க மெக்கானிக்கல் படிச்சாலும் அது உள்வாங்கி படிச்சீங்கன்னா நீ 3rd இயர்ல கேட் எக்ஸாம் எழுதலாம். கேட் எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா 2 வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு மத்திய அரசினுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் யூனிட், எப்படி ஓஎன்ஜிசின்னு சொல்றோம், பெல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 100கணக்கான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் யூனிட்ஸ்ல கேட் வழியா தான் எடுக்கிறாங்க. அப்ப நீ கேட் எக்ஸாம் எழுதி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் யூனிட்ல கவர்மெண்ட் பிஎஸ்சி யூனிட்ல நேரடியா வேலை வாய்ப்புக்கு இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, அது இல்லாம ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி அமைப்புகள் கேட் இல்லாம எடுக்கக்கூடிய தனி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. டிஆர்டிஓ ஒரு போர்ஷனை கேட் வழியா எடுக்கிறாங்க, இன்னொரு போர்ஷன் டைரக்ட் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. ஐஎஸ்ஆர்ஓ கேட் வழியா எடுக்கிறதுல நேரடியா எக்ஸாமினேஷன் வச்சு எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இசிஇ முடிச்சுட்டு ஐஎஸ்ஆர்ஓ போய் ஒர்க் பண்றாங்க, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐஎஸ்ஆர்ஓ ஒர்க் பண்றாங்க, சிவில் முடிச்சுட்டு ஐஎஸ்ஆர்ஓ ஒர்க் பண்றாங்க. அப்போ இத மாதிரியான கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் கேட் எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா பிஜி கோர்ஸ், உதாரணத்துக்கு பிஇஏ ட்ரிபிள் பண்றீங்கன்னா நீ கேட் எக்ஸாம் எழுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஐஐடில இல்ல என்ஐடில உங்களால எம்டெக் பண்ண முடியுது அப்படின்னா நீ எம்டெக் கோர்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் சோலார் இன்ஜினியரிங், ரினியூவபிள் எனர்ஜி, ஸ்பெஷலைசேஷன் பவர் எலக்ட்ரானிக்ஸ். உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல்ல டிசைனை போய் நீங்க எம்டெக்ல பண்றது, சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஸ்ட்ரக்சர்ல போய் எம்டெக் பண்றது. இப்படி என்ன யூஜி படிச்சாலும் ஒரு போர்ஷன் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பிஜியை ரொம்ப குறிப்பா ஐஐடி என்ஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன் உங்களால படிக்க முடியுது அப்படின்னா நீங்க ரிசர்ச் சைட்ல போயிடலாம். மெக்கானிக்கல் படிச்சு முடிக்கிறீங்க, ஒரு காலேஜ்ல ஒரு 6 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்ல வேலை கிடைக்குது, பிஇ முடிச்சான்னு வச்சுக்கலாம், ஒரு 5 lakhs 6 lakhs நல்ல பேக்கேஜ்ல கிடைக்குதுன்னா இது எம்டெக் முடிச்சுட்டு போனீங்கன்னா 24 lakhs 28 lakhs உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒன்னு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல போறது, 2வது பிஜி படிக்கிறது, 3வது நான் இல்லங்க நான் பிஜியை படிக்கல நான் யூஜி முடிச்சோடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வேண்டுகோளுங்க, எந்த படிப்பை படிச்சாலும் அதுல வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. அது எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி. முதல்ல சொன்ன மாதிரி இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சொன்னேன், நீங்க நிறுவனங்கள் எடுத்து பாருங்க, ஐடி நிறுவனங்களுடைய ஒர்க் பண்ற எண்ணிக்கையும் மேனுபேக்சரிங் நிறுவனங்கள் ஒர்க் பண்ற எண்ணிக்கையும் எடுத்தீங்கன்னா இதை விட 16 மடங்கு கூட இருக்காங்க மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க எண்ணிக்கை, அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸோட எண்ணிக்கை, ஐடில ஒர்க் பண்றவங்களோட. அப்ப அங்க தேவை இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம என்ன பாக்குறோம், நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் சமீப ஆண்டுகள்ல ஐடி படிச்சு மெக்கானிக்கல் படிச்சு 25,000 20,000 வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா ஐடி படிச்சு முடிச்சோட 50,000 வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா. அத மைண்ட்ல வச்சு அந்த அண்ணா படிச்சாங்களா, அந்த அக்கா படிச்சாங்களா, எதிர்த்து ஒரு அக்கா இருக்காங்களா, அண்ணா இருக்காங்களே, அதுவே நானும் அந்த கம்பெனிக்கு போயிட முடியாதான்னு பாக்குறோம். ஆனா எதை புரிஞ்சுக்கணும்னா ஐடில ஆரம்பத்துல சேலரி அதிகமா இருக்கும், ஆனா ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் கம்பெனில வச்சுக்குவாங்களா இல்லையான்னு இப்ப கேள்விகள் எழுது சீனியர் ஆனதுக்கு அப்புறம். ஆனா எலக்ட்ரிக்கல் மாதிரி சிவில் மாதிரி மெக்கானிக்கல் உள்ள சேரும் போது உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆனாலும் நீங்க அடுத்தடுத்த லெவல்ல வளருவதற்கும் உங்க சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கோர் இன்ஜினியரிங்ல போனா ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சு. ஓகே, இப்போ
பிஜி பண்றது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிற பெரும்பாலான மாணவர்களோட தேர்வு இன்ஜினியரிங்கா இருக்கிறது இல்லை. அப்படி பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ யூஜியில் அவங்களோட பிரான்ச்சை செலக்ட் பண்றதுல வேறு விதமான முடிவுகளை, அந்த அடிப்படையில் வேற முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்குமா? நிச்சயமாங்க. இப்போ அந்த 17 வயசுல அந்த கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. அப்ப எதுல ஆர்வம் இருக்கோ, ஆர்வம் இருக்கிற ஒரு துறையில, அப்படி இல்லைன்னா எந்த காலேஜ்ல கிடைக்குதோ, நல்ல காலேஜ்ல கிடைக்குதுன்னு ஒரு கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் அந்த கோர்ஸை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், அது கிடைக்கக்கூடிய கொட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்னங்க 17 வயசுல ஒரு பையனுக்கு இல்ல ஒரு பொண்ணுக்கோ +2க்கு அப்புறம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் கிடைக்குது இல்லையா? அந்த ரியாலிட்டிக்கும் 17 வயசுல அவங்க மெச்சூரிட்டிக்கு என்ன பெரும்பான்மை என்ன செய்வாங்க, என்னதான் யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் சொன்னாலும் அவங்க டீச்சர்ஸ் சொன்னதையோ இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்களோ அதை மைண்ட்ல போய் உட்காந்துருக்கும். அப்ப லிமிட்டெட் வாய்ப்புகள் தான் இருக்கும். +2க்கு அப்புறம் எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா படிச்ச சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் கூட நீட் இருக்கு, ஜெய் இருக்கு, நேட்டா இருக்கு, கிளாட் இருக்கு, ஒரு 6 எக்ஸாம்ஸ் சொல்றோம். ஆனா +2க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 80 எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்போ இது இப்படி இருக்கும்போது இவ்வளவு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டும் நான் முதல்வன் மாதிரியே ஸ்கீம்ல இவ்வளவு ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணியும் வெப்சைட்ல போட்டும் கூட மாணவர்களுக்கு +2க்கு அப்புறம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் 17 வயசுல கம்மியா தான் தெரியும். ஆனா காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க இருக்காங்க, அவங்களுடைய அலுமினிஸ் இருக்காங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்திருப்பாங்க. ரொம்ப குறிப்பா கல்லூரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் நூத்துக்கணக்கான கெஸ்ட் லெக்சர் வந்து பேசுவாங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் செகண்ட் இயர் போகும்போது இப்படி எல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு புதிய கோணம் இருக்கும். நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு தொடர்ந்து பழகிறேன் அப்படிங்கிற அனுபவத்துல சொல்றேங்க. 17 வயசுல மாணவர்கள் உள்ள போகும்போது எனக்கு இதான் கேரியர் பிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க இல்லையா, 90% மாணவர்கள் 19 வயசுல இதை மாத்திடுறாங்க. ஏன்னா அங்க வேற மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது, புது புது இன்புட்ஸ் கிடைக்குது. அந்த இன்புட்டை வச்சு அவங்க கேரியர் பாதையை மாத்திக்கிறாங்க. அதனால யூஜில என்ன வேணாலும் கிடைக்கிறத சேரலாம், நல்ல காலேஜ்ல கிடைச்சது சேர்ந்துடலாம். அதுக்கு எதுல ஸ்பெஷலைசேஷன் பண்றது அப்படிங்கறத காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட முடிவு பண்ணி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் அது முக்கியமா, பிரான்ச் முக்கியமா? ஏன்னா அது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கு. இந்த கல்லூரியில படிக்கணும், ஆனா நான் நினைக்கிற பிரான்ச் கிடைக்கல அப்படின்ற ஒரு குழப்பம், அல்லது நான் நினைச்ச பிரான்ச் எந்த கல்லூரியில கிடைச்சாலும் அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்ற முடிவு. இது ரெண்டுல எந்த அடிப்படையில தேர்வு செய்யலாம்? பொதுவாவே மெஜாரிட்டி கேசஸ்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் முக்கியமா காலேஜ் முக்கியமானாக்கா காலேஜ் அடிப்படைகளை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். எந்த கண்டிஷன் தவிர்த்து நான் சொல்றேன் யாரு அதை எடுக்க வேணாம் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஐ எம் சோ பேஷனேட் அபவுட் சம்திங். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு பை நேச்சரே டிசைன் சூப்பரா வருது, கிரியேட்டிவிட்டி அமேசிங்கா வருது. அந்த குழந்தைகிட்ட எதை கொடுத்தாலும் புதுசா சிந்திக்கும், டிராயிங் செமையா வரையும். இவங்களுடைய ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பொண்ணு இன்டர்வியூ வந்தாங்க இந்த வருஷம். அவங்கள்ட்ட என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அந்த குழந்தை என்னமா ஸ்பெஷாலிட்டி இருக்கு உன்ட்ட, தனித்திறமைகள்லாம் பண்ணிருக்கேன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறாங்க. டிராயிங் வரைய வேண்டாங்க, டிராயிங் எதை வரைஞ்சு காமிமானா ஒரு 5 மினிட்ஸ்ல என்னோட ஃபேஸ் அப்படியே எடுத்து வரைஞ்சு காமிக்கிறாங்க. அப்ப 5 நிமிஷத்துல எதுக்கு உட்காந்துருக்கோம், ஃபேஸ வரைஞ்சு காமிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. அப்போ பை பாண்ட் பை நேச்சர் இல்ல வளர்த்துக்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு. ஐ எம் சோ பேஷனேட் அபவுட் இட், ஐ எம் வெரி கிளியர் இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவருங்க +1 படிக்கும் போதே சைபர் செக்யூரிட்டியில் உள்ள போய் ஹேக்கிங் பண்ணுவார். அதை பத்தியே தான் யோசிப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 2-3% தான் இருக்கும். அந்த 2-3% மாணவர்கள் எனக்கு சோ பேஷனேட் அபவுட் இட்னா யூ கேன் திங்க் ஆஃப் கோயிங் ஃபார் ஸ்பெசிபிக் கோர்சஸ் நல்ல காலேஜ்ல. அதர்வைஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய 97-98% மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னே தெரியல, எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச விஷயம் எது படிப்புன்னு தெரியல. இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும்போது கண்ணை மூடிட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு போங்க. ஏன் கல்லூரி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, உதாரணத்திற்கு நீங்க ஒரு 180 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு போய் நிற்போம். அப்ப என்ன 180 கட் ஆஃபுக்கு ஒரு தரவரிசை பட்டியல காலேஜோட குவாலிட்டி வைஸ் ரேங்கிங் போட்டுட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 450க்கு மேற்பட்ட காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல வர போறாங்க. அதுல போட்டுட்டே வரீங்க. 1ல இருந்து 50 காலேஜ் குவாலிட்டி வைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1, MIT நம்பர் 2 அப்படின்னு போறீங்க. அப்படியே போட்டுட்டே வரீங்க 50 காலேஜ். உதாரணத்துக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேக்குறீங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேக்குறாங்களே, இந்த விஷயம் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்க 40வது ரேங்க்ல இருக்கிற ஒரு தரவரிசை அடிப்படையில 40வது ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது. ஆனா ட்ரிபிள் கோர்ஸ் 4வது ரேங்க்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல கிடைச்சிருது. ஏன்னா ட்ரிபிள் நிறைய பேர் விரும்பி இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்க 4வது ரேங்க்ல இருக்கிற காலேஜ்ல ட்ரிபிள் தான் எடுக்கணும். ஏன்னா எந்த வேலை வாய்ப்புகளுக்கு தயார் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தரமான கல்லூரி எப்படி சொல்றதுங்க, பழைய கல்லூரிகள், ட்ரெடிஷனலா ரொம்ப வருஷமா இயங்கக்கூடிய கல்லூரிகள், நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள்,
அந்த காலேஜ் எது நல்ல காலேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த காலேஜுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்குமான டைப் ஸ்ட்ராங்கா இருக்கும். தட் மீன்ஸ் நீங்க முடிச்சுட்டு எங்க வேலைக்கு போறீங்க? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்களே, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போறீங்க. அப்போ ஏஐசிடி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்திருக்க கரிக்குலமையும் தாண்டி இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கக்கூடிய திறன்களை மேம்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் டைப் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணீங்க? டாப் ரேங்கிங்ல இருக்கிற 2000-3000 பேர் படிக்கிறாங்க, பெரிய கல்லூரியா இருக்குன்னா அந்த கல்லூரி நல்ல ஃபேக்கல்டி இருப்பாங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க, அந்த காலேஜ் நல்ல ஃபேக்கல்டி இருப்பாங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கான கனெக்ட் நல்லா இருக்கும். அப்போ நீங்க 40வது ரேங்க்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு வேலையே கிடைக்காம இருக்கிறதுக்கு பதிலா நீங்க 4வது ரேங்க்ல இருக்க கல்லூரியில போனீங்கன்னா உங்களுக்கு வைடு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரி உள்ள வருவாங்க, உங்களோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும். அதனால பெரும்பாலுமே நீங்க கோர்ஸ் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறத விட கல்லூரி அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறதா, இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறதா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லது. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு வரும்போது அதை எப்படி மாணவர்கள் வரிசைப்படுத்தணும்? குறைந்தது எவ்வளவு சாய்ஸை கொடுக்கிறது சேஃப்? இன்னைக்கு நேரத்துக்கு மாணவர்களுக்கு மிக மிக ஒரு தேவையான கேள்வின்னு நினைக்கிறேன் சிஸ்டர். மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங். இது வரைக்கும் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, பல்வேறு நிலைகளை தாண்டி இப்ப ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்ல 4 முக்கியமான நிலைகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னு, ஃபர்ஸ்ட் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, எப்படி பண்றதுன்னு அடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது, சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து செகண்ட் டேல உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒண்ணு வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு நீங்க ஓகேவா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். 4வது நீங்க போய் காலேஜ்ல சேரும். 5 நாளுக்குள்ள காலேஜ்ல. இதான் சீக்வன்ஸ். சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், பர்மனன்ட் அலாட்மெண்ட், ஜாயினிங் இந்த காலேஜ். இதான் சீக்வன்ஸ். இத சாய்ஸ் ஃபில்லிங்க பார்க்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கோட புரிஞ்சுக்க வேண்டிய 2 முதன்மையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், எவ்வளவு காலேஜ் போடலாம், எவ்வளவு கோர்ஸ் போடலாம். அப்ப சாய்ஸ்ங்கிறது வெறும் காலேஜ் வெறும் கோர்ஸ் இல்ல, சாய்ஸ்ங்கிறது காலேஜும் கோர்ஸும் சேர்ந்த காம்பினேஷன். உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல், அண்ணா யூனிவர்சிட்டியில சிவில், எம்ஐடில EEE, எம்ஐடில கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி போடுறீங்கன்னு நீங்க வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஒரு காலேஜும் கோர்ஸும் சேர்ந்ததுதான் ஒரு சாய்ஸ். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய 2 முதன்மையான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், எவ்வளவு சாய்ஸ் போடலாம்னா எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் போடலாம். நான் இப்ப 450க்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. இல்லங்க நான் ஒரு 200 காலேஜ் சூஸ் பண்றேன், ஒரு காலேஜுக்கு 400 கோர்ஸ் 800 கோர்ஸ் போடுறீங்களா, போடலாம், தப்பு கிடையாது. அவ்வளவு போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எத்தனை சாய்ஸ் போட்டீங்கனாலும் சிஸ்டம் எடுத்துக்கும், தப்பு கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்க கட் ஆஃப் பொறுத்து ஒரு 50ல இருந்து 100 காலேஜ் சாய்ஸ் வரைக்கும் நீங்க ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு சாய்ஸஸ் வேணாலும் போடலாம். 2வது இன்ஃபர்மேஷன் மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கும். சமயத்துல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, எனக்கு என்னென்ன காலேஜ் வேணும், இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் மார்க் பண்ணிக்கிறாங்க, இது ஏட்டு போட்டுட்டாக்கா நான் அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு, ஏதாவது வேணுங்கிறது வந்துரும்னு நினைக்கிறாங்க. இது யாருமே மேனுவலா ஆப்ரேட் பண்றது இல்ல. இது வந்து கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் சிஸ்டம் ட்ரிவன். எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தரவரிசை அடிப்படையில உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு போடுவீங்க. காலேஜ் 1 அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல், அண்ணா யூனிவர்சிட்டி EEE, எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஐடி ECE, இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்க. போட்டுட்டே வரீங்க. இப்போ நீ போடும்போது நீங்க 50 சாய்ஸ் போடுறீங்க. இந்த 50 சாய்ஸ்ல 1வது சாய்ஸ்ல இருந்து 8வது சாய்ஸ் வரைக்கும் நீங்க போட்டிருக்க காலேஜ் இல்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி ஹையர் கட் ஆஃப் எடுத்திருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு நீங்க வந்து 189 எடுத்திருக்கீங்க, 189 அதிகமா கட் ஆஃப் எடுத்தவங்க எடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸை போய் பாக்குறது, நீங்க போட்டிருக்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ECE இல்ல, ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு, 0 சீட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டுட்டே வருது. 9வது சாய்ஸா நீங்க போட்டிருக்கிறதுல சீட்டு வேக்கன்ட் இருந்தா அதுவே போய் அலாட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடும் நீங்க போட்டிருக்க சாய்ஸ்ல. அப்ப மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வெறும் காலேஜ் லிஸ்ட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த்னு போட்டீங்கன்னா தான் இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் எவ்வளவு காலேஜ் கோர்ஸ் வேணாலும் போடலாம் சாய்ஸஸ்ல, இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குதுங்கிறதுனால எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரியாரிட்டைஸ் பண்ணும். சரி, இதை பார்த்தோமா. இப்ப கம்மிங் டு சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி மாணவர்கள் எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்? இப்ப காலேஜ் சாய்ஸ் போடணும் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட்னு போடணும், அது தெரியும் இல்லையா. அப்போ உங்க கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் தெரியும், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தெரியும். அப்போ உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி எந்த காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற பட்டியல முதல்ல எடுக்கும். அதை எப்படி எடுப்பீங்க? அதுக்கு எடுக்கிறதுக்கான ஈஸியான டூல், எக்ஸாக்ட் டூல், சயின்டிபிக் மெத்தட் கிடையாது, ஈஸியான டூல். நீங்க என்ன இது வரைக்கும் என்ன பண்ணிருப்போம்னா, என் கட் ஆஃப்க்கு எங்க அண்ணன் இந்த காலேஜ் சேர்ந்தாரு, எங்க ஊர்ல ஒரு அக்கா சேர்ந்தாங்க, எங்க அத்தை பையன் சேர்ந்தாங்க, எங்க சித்தப்பா பையன் சேர்ந்தாங்க, எங்க சார் இந்த காலேஜ் சொன்னாரு, நம்ம லிஸ்ட் வச்சிருப்போம். அந்த காலேஜுக்கு உங்க கவுன்சிலிங், உங்க கட் ஆஃப் கிடைக்குமா இல்லைன்னு சமயத்துல பாத்துருக்க மாட்டோம். இப்ப தமிழக அரசினுடைய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல TNEA வெப்சைட், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தான் போய் ஃபில் பண்ணிருப்பீங்க.
அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கும் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு 2024 போய் போட்டீங்கன்னா எந்தெந்த காலேஜ்ல என்ன கோர்ஸுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு. உதாரணத்திற்கு நீ இசிஇ ப்ரிஃபர் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போட்டுட்டு ஆல் காலேஜ்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 450க்கும் மேற்பட்ட காலேஜஸ்ல போன வருஷம் ஒரு காலேஜ்லயும் இசிஇக்கு ஓசில எவ்வளவு கட் ஆஃப் கிடைச்சிருக்கு, பிசி எவ்வளவு கிடைச்சிருக்கு, எம்பிசி எவ்வளவு, பிசிஎம் எவ்வளவு, எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு எல்லாமே வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சிடும். அப்ப கோர்ஸ் அடிப்படையிலோ காலேஜ் அடிப்படையிலோ இல்ல மொத்தமா எல்லாத்தையும் பார்க்கணும்னாலும் எல்லா காலேஜ் 450க்கும் மேற்பட்ட காலேஜுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு கட் ஆஃபும் எந்த கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்க டேட்டா அவைலபிள். இப்ப நீங்க வந்து 170 கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த வருஷம் டென்டேட்டிவா 7ல இருந்து 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்க்கிறோம். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஃபிகர், டென்டேட்டிவா சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து 170 கட் ஆஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் 177 178 கட் ஆஃப்க்கு தான் கிடைக்கும். போன வருஷம் அப்ப என்ன அர்த்தம், உங்க 170 கட் ஆஃப் இருக்குன்னா லாஸ்ட் இயர் 161 162 யாரு கிடைச்சிருக்கோ அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த அடிப்படையில போய் பார்த்தா 170 கட் ஆஃப் இருக்குன்னா என்ன செய்யணும் நீங்க, அப்ப 150ல இருந்து 180 வரைக்கும் போன வருஷம் கட் ஆஃப்ல கிடைச்சிருக்க காலேஜ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்ப 150ல 180 வரைக்கும் கிடைச்சிருக்க காலேஜோட லிஸ்ட் எடுத்துட்டு அதுல தரவரிசை அடிப்படையில் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் காலேஜ் எடுத்துட்டீங்க, 150 180 வரைக்கும் இந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி நல்ல மார்க் வெளியூர்ல போய் படிக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கூட ஃபில்டர் பண்ணலாம். சென்னைன்னு போடும்போது வெறும் சென்னை போடக்கூடாது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது 4 என்ன சென்னைன்னு சொல்ற காலேஜ் பெரும்பாலும் சென்னை நகரக்குள்ள இருக்கு, சிட்டில இருக்காது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் போட்டு பார்க்கலாம். இப்ப கோயம்புத்தூர் போகும்போது கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், திருச்செங்கோடு, ஈரோடுக்குள்ளார போட்டு பார்க்கலாம். மதுரைனா மதுரையில போட்டு பார்க்கலாம், திருச்சினா திருச்சியில போட்டு பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு உங்க கட் ஆஃப்க்கு ஏத்த 170 எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கேன். உங்க கட் ஆஃப் படி பாத்துக்க 170 கட் ஆஃப் இருக்குன்னா இந்த வருஷம் 178 179 கிடைக்கும்னு சொல்றேன் இல்லையா, அப்ப 150ல 180 வரைக்கும் கிடைச்சிருக்க காலேஜோட லிஸ்ட் எடுத்துட்டு அதை எப்படி வரிசைப்படுத்துறது, நீ என்ன 50 காலேஜ் லிஸ்ட் போட்டீங்க, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு போட்டுட்டீங்க இல்லையா, போட்டதுக்கு அப்புறம் இதுல எது நல்ல காலேஜ்னு இப்படி பாக்குறதுன்னா ஒரு காலேஜா போய் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு போய் பார்க்க போறீங்க. அப்போ ஒரு காலேஜ் பேரு ஏபிசின்னு வச்சுக்க. ஏபிசி காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன வருஷம் நீங்க எம்பிசின்னு வச்சுக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்பிசி எவ்வளவு வரைக்கும் கிடைச்சிருக்கு, இசிஇ எம்பிசி எவ்வளவு வரைக்கும் கிடைச்சிருக்கு, ட்ரிபிள் எம்பிசி எவ்வளவு வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இதுல 1 2 3 போகணும். எப்படி போகணும் தெரியுங்களா, எதெல்லாம் நல்ல காலேஜ்னு சூஸ் பண்றதுக்கான 4 வழிகள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வழி கட் ஆஃப், எகைன் கமிங் டு கட் ஆஃப். அப்ப என்ன பண்றோம், போன வருஷம் நிறைய மாணவர்கள் நல்ல கட் ஆஃபோட இந்த மாணவர்களை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி சொல்றேன். போன வருஷம் ஒரு காலேஜ்ல நீங்க ட்ரிபிள் எடுக்கிறீங்க, ட்ரிபிள் 170லே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு காலேஜ்ல 140 வரைக்கும் ட்ரிபிள் வந்திருக்கு. அப்படியே எது நல்ல காலேஜ், 170 கட் ஆஃப் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு எம்பிசில அப்படின்னா அப்ப நிறைய நல்ல கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் கல்லூரியை சூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கலாம். இன்னொரு காலேஜ்ல 140 வரைக்கும் வந்திருக்கு ட்ரிபிள் அப்படின்னா அப்ப கம்மியான கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ப்ரீவியஸ் இயர் மாணவர்களை சூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு பேட்டர்ன். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அதுல கீழே போனீங்கன்னா காலேஜ் பெர்ஃபார்மன்ஸும் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கடந்த 2 தேர்வுகள்ல ஒரு காலேஜும் நான் அட்டானமஸ் காலேஜா இருந்தா, அட்டானமஸ் நான் அட்டானமஸ் காலேஜ் தான் ஒரு காலேஜும் எவ்வளவு பர்சன்டேஜ் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு போட்டு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ்ல என்ன மாணவர்கள் கவனமா இருக்கும்னா, அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கும் 5 பேர் தான் எக்ஸாம் எழுதிருக்காங்க, 4 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, 90% ரிசல்ட்னு போட்டுருக்கும். அப்படி எடுத்துக்கூடாது. எதுலாம் 800 பேருக்கு மேல எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுல பாஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்ப அகாடமிக்ல 800 பேர் எழுதிருக்காங்க, 650 பேர் பாஸ் பண்ணி, இது நல்ல காலேஜ். அகாடமிக்ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் அடிப்படையில், ரெண்டாவது அகாடமிக், மூணாவது ரொம்ப இது 2 பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா. இப்ப இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணியே 50 காலேஜ்ல ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்தபடி 1 2 3 4 5 ரேங்க் பண்ணீங்க. 50 காலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல டாப் 20 காலேஜ் எடுத்து உங்க கட் ஆஃப் கிடைக்குமான்னு பாருங்க. பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள், உங்க குழந்தைக்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வச்சா கூட வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறீங்க. பிரைவேட் காலேஜ்ல படிக்க வச்சீங்கன்னா இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஆவரேஜா 3 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறீங்க. ஒரே ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ண யோசிக்காது. எதுக்கு? 50 காலேஜ் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுல டாப் 10 காலேஜ் என் கட் ஆஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துட்டீங்களா, அந்த 10 காலேஜ் போய் விசிட் பண்ணு. 7.5% கவுன்சிலிங், 7.5% கவுன்சிலிங் 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆனா ஜெனரல் கவுன்சிலிங் 14ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு 2 டைம் இருக்கு. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த காலேஜ் லிஸ்ட்ல ஒரு 10 காலேஜ் சென்னையோ மதுரையோ கோயம்புத்தூரோ தயவு செஞ்சு 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, போய் விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட் ஆஃப், ரெண்டாவது அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்,
மூணாவது காலேஜ் போய் விசிட் பண்ணி அந்த காலேஜ்ல இண்டஸ்ட்ரி டைப் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றத போய் விசிட் பண்ணி விட்னஸ் பண்ணி பாருங்க. ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. முக்கியமா அந்த காலேஜ்ல போய் எல்லா காலேஜும், என் காலேஜ் நல்ல காலேஜ் தான் சொல்லுவாங்க இல்லையா, காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க போய் அங்க இருக்கிற கேண்டீன்ல போய் டீ குடிக்கும் போது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசுங்க. பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, காலேஜ் எப்படி இருக்கு, சேஃப்டி எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல வேலை வாய்ப்பு போன வருஷம் எப்படி இருந்துன்றதெல்லாம் கேளுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அப்ப என்ன இருக்கும், நீங்க மதுரையில இருந்து வரீங்கன்னா அங்க இருக்கிற மாணவர்களை யாரோ ஒருத்தர் மதுரையில இருந்து இருப்பார்ல, கனெக்ட் ஆயிடுறவங்க கூட அவர்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. நாலாவது, நீங்க சோசியல் மீடியா மூலியமா இன்னைக்கு அந்த காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவர்களோட டேட்டாவை எடுக்க முடியும். இப்படி 4 விஷயமா, கட் ஆஃப், அகாடமிக்கு, நேரா போய் விசிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறது, படிச்சு முடிச்ச முன்னாள் மாணவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கறது, இந்த 4ஐயும் கம்பைன் பண்ணி எது நல்ல காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணி இப்ப வாங்க. இந்த லிஸ்ட் படி 1 2 3 போட்டு எது 1 2 3 4 5 வாங்க. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி, இசிஇ, அண்ணா அப்ப என்ன பண்ணும், காலேஜ் அடிப்படையே கோர்ஸ் அடிப்படையே எப்படி ஃபில் பண்ணும், நான் காலேஜ் தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன். நான் ஏன் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் பேர் சொல்ல வேணாங்கிறதுக்காக சொல்ல, அதனால கவர்மெண்ட் காலேஜ் பேரா சொல்றேன். 180க்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி அப்படின்னா நீ காலேஜ் முக்கியம்னு போட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி இது 2க்கு அப்புறம் எய்டட், இது 2 கவர்மெண்ட் காலேஜ்ல நல்ல காலேஜ். அடுத்து அப்படி கமிங் டு எய்டட் காலேஜுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா நீங்க பிஹெச்ஜி, தியாகராஜா, அழகப்பா இந்த காலேஜஸ் வந்து எய்டட் காலேஜுக்குள்ள வரும். இதுக்கப்புறம் போனீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிடி சேலம், ஜிசிடி திருநெல்வேலி, ஜிசிடி பர்கூர் இப்படி வரும். இப்ப இதுல எது நல்ல காலேஜ்? அப்ப காலேஜ் அடிப்படையில போனா எப்படி போடணும், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி முக்கியம் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க மைண்ட்ல இருக்கிற காலேஜ் வச்சுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போடும்போது காலேஜ் முக்கியமா கோர்ஸ் முக்கியமானு போட்டா பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முக்கியம் பிக்ஸ் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிசிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறோம். அப்படி போடுறதுக்கு பதிலா அதான் சொன்னேன், இது நீங்க சொல்றது கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டே வரீங்க. இதே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னா அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி இசிஇ, அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல், அண்ணா யூனிவர்சிட்டி சிவில் இப்படி போட்டீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். அப்ப இப்படி ஒரு தரவரிசை பட்டியலை ரெடி பண்றதுக்கு போதுமான நேரத்தை மாணவர்கள் எடுத்துங்க. இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால இது ப்ரிப்பரேஷனுக்கான டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறியியல் கலந்தாய்வு பிரான்ச்சஸ் பத்தியும் சாய்ஸ் ஃபில்லிங் பத்தியும் நிறைய விளக்கங்களை, வழிகாட்டுதல்களை கொடுத்தீங்க. நன்றி திரு செல்வகுமார்.